ஆட்டுக்கறியை குழம்பு மாதிரியும் இல்லாம ட்ரையாவும் இல்லாம நல்ல திக்கான கிரேவியா செஞ்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் டைம் எடுத்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரி செஞ்சு பாருங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ ஆட்டுக்கறியும் எலும்பும் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர்ல ஆட்டுக்கறியை சேர்த்து 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கல்லு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1.5 கிளாஸ் தண்ணியும் ஊற்றி 8ல இருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சியில கொஞ்சமா தேங்காய் சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகு, கசகசா, சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்டா அரைச்சு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு சட்டியில 1 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, 1 நட்சத்திர சோம்பு, கொஞ்சமா கல்பாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்து பொரிஞ்ச உடனே 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாயை சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து கிண்டிக்கலாம். இப்ப கட் பண்ணி வச்சுக்க 2 தக்காளியை போட்டு 1 டீஸ்பூன் கல்லுப்பும் போட்டு நல்லா கிரேவி ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுத்து மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றி இதோடைய மட்டனையும் போட்டு நல்லா கொதிச்சு வரப்ப 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் அரைச்சு வச்ச தேங்காயையும் சேர்த்து நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க.